என்ன புரோக்கரே, இன்னும் பொண்ணு வீடு எவ்வளவு தூரம் இருக்கு? இந்த பக்கத்துல தான். இந்த இடத்துல இருந்து பொண்ணு ஓகே ஆயிடும்லப்பா. மகனே நான் இருக்கிறேன்டா, நீ ஏன் கவலைப்படுற? புரோக்கரே பொண்ணு அழகா இருக்கான்ல? அழகா இருக்குன்னு சொல்லி சொல்லி 6 வயசு போச்சு. இன்னும் அழகா இருக்குன்னு கேட்டுக்கிற மூதேவியா? புரோக்கரே, என் பையனுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு இருந்தாதான் கல்யாணம் பண்ணிப்பான், இல்லன்னா நம்ம திரும்பி தான் வரணும். பாத்துக்க, நீ திரும்பி வந்தாலும் எனக்கு பீஸ் தரணும் பாத்துக்க. என்ன புரோக்கரே திடீர்னு என்ன மாதிரியே பேசுற? அப்படியே உன் குரலு உன்னு கிருஷ்ண குரல் மாதிரி இருக்குதா? வினு சக்கரவர்த்தி குரல் மாதிரி தான் இருக்குதா? காமெடி தான் புரோக்கருக்கு. வா போலாம். அடடே வாங்க வாங்க வாங்க. யாராமா பன் பட்டர் ஜாம் மாண்டியா? ஏன் புரோக்கரே, நீங்க முன்ன பின்ன பார்த்தது இல்லையா அவரை? பாத்து இல்லையா? நான் புரோக்கர அடையாளம் தெரியலையா? தெரியப்பா. யார் நீயா? பொண்ணோட அண்ணன்பா. இந்த சம்பந்தம் அமைஞ்சு கோவில்ல மொட்டை போட்டு வந்திருக்கேன். அடடே நீ தானே? இவன் எடுத்துக்கிறா சம்பந்தம் இல்லாம சிரிக்கிறான். சம்பந்தம் ஆக போது நினைச்சு சிரிக்கிறா போல. எப்படின்னா சிரிச்சு தொலைங்க. எங்கடா உன் தங்கச்சியா? உள்ள இருக்காப்பா. சரி சரி, உன் தங்கச்சி கூட்டணும். இங்க உக்காரம். உள்ள உள்ள வாங்கப்பா. பரவாயில்லையா, போய் கூட்டணும்யா. இங்க உக்காரம். ஐயோ கையும் உள்ள காலும் உள்ள. மாப்பிள்ள சூப்பரா இருக்கிறீங்க. சம்பந்தி நல்ல புள்ளைய பெற்றிருக்கீங்க. ஏன் கோவப்படுறீங்க மாப்பிள்ள மேல? கோவப்படாதீங்க. அது வந்து என்ன வாய்ஸ் இது? தொண்டை கட்டிட்டு இருக்குதா உங்களுக்கு? அது இல்லப்பா, தொண்டை தான் கட்டிக்குது. நான் போய் சுட சுட சுக்கு காப்பி எடுத்து வரேன். மண்டை மேலதான் ஒண்ணு இல்லன்னு பார்த்தா மண்டை உள்ளே ஒண்ணு இல்லையா? நடக்குதுங்க. ஏ மகனே, அவர் புரியாம தெரியாம புரிஞ்சுட்டு போயிருக்காரு. அவர் வந்தவன அவர்கிட்ட விலைக்கு சொல்றேன். மாவன இன்னொரு கண்ணாடி போட்டா கண்ணு நோண்டுருவேன். கண்ணாடி போடனாலும் அப்ப பர்சனாலிட்டி தான்டா கண்ணு. கோவத்தை கலப்பத கம்முன்னு இரு. டேய் அச்சுக்காதீங்கடா, எதா பொண்ணை பார்க்கலாம். சரி புரோக்கரே, இந்த பொண்ணு மட்டும் அமைஞ்சதுன்னா நீ கேட்டதை விட 500 ரூபாய் எக்ஸ்ட்ராவே உனக்கு நான் தரேன். கேட்கும் போதே சந்தோஷமா இருக்குதுப்பா. கண்டிப்பா அமைஞ்சிடும். யார் ராஜா நம்ம வழக்கமா படுகிற தீனில உக்காந்துக்கிட்டா? ஏன்பா ஏய் நான்ப்பா எங்க உக்காந்துக்கிறீங்க? பொண்ணு பார்க்க வந்துக்கிறான். சுசிலா பார்க்க வந்துக்கிறீங்களா? வாழ்த்துகள் மாப்பிள. நான்ப்பா அப்படி மறிக்கிற அவரா? தம்பி, மாப்பிள்ளன்னு என்ன நினைச்சுன்னு இருக்கீங்க? நான் இல்ல, இவருதான் மாப்பிள்ள. நான் தான் மாப்பிள்ள. இவ்வளவு பெரிய மூஞ்சா? ஏய் அப்படிதான் போய் நில்லு, சும்மா பேச்சு நிற்காத. அப்படி போய் நில்லுங்க. பொண்ணு பேர் சுசிலாவா? நல்லா இருக்கு பேரு. நான் இருக்கும்போது அசலூர் மாப்பிள்ள கேக்குதா? அவனுங்களை வெட்டி போடுறேன். ஏ சுசிலா வெளியே வாடி. ஏய் யாரா நீங்களா? அது வந்து வெயில் அடிக்குதுல தம்பி, அதனால உக்காட்டு போலான்னு வந்தோம். ஏய் சுசிலா வெளியே வாடி. ஏய் என்னடா என்னடா பிரச்சனை பண்ற? மச்சான்னு பாக்குறேன், நடக்கிறதே வேற. என்ன வேற ஊர்ல இருந்து மாப்பிள்ள பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, புரிஞ்சுக்கிறதா சொல்றத. நீ என்னடா சொல்றது? மாப்பிள்ள சுசிலாக்கு உன்னை பிடிச்சா கல்யாணம் பண்ணலாம், விருப்பம்லாம் எப்படி மாப்பிள்ள கல்யாணம் பண்றது? என்ன பிடிக்கலன்னா சொல்லிச்சே. ஆமா மாப்பிள்ள உன்னை பிடிக்கலன்னா சொல்லிச்சு. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. தம்பி, இந்த பொண்ணு இல்லைன்னா இன்னொரு பொண்ணுடா தம்பி, கவலைப்படாதடா தம்பி. நீங்க வெயிலுக்கு தானே உக்காந்தீங்க, உக்காந்து போங்க. என் வேதனை என்னோட. அவங்க வெயிலுக்கு உட்காரல மாப்பிள்ள, அவங்க தான் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. கோத்து விட்டான்டா கவுர் மாமாண்டியா. எங்கிருந்தாலும் வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க. புரோகிற போயிட்டான், திரும்பப்பா. நடா புகு மாதிரி வரானுங்க போறானுங்க. நான் தாண்டா கதை. என் தங்கச்சி அழகுன்னா அழகு, கொள்ள அழகு, போட்டி ஏராளம். ஏப்பா நீ என்ன பண்ண ஏது பண்ணி எனக்கு தெரியாது. எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும். நீ கவலைப்படாதமானே, நான் முடிச்சு வைக்கிறேன். நான் போய் பொண்ணு கூட்டு வந்துடுறேன். நேடியா வந்துட்டாங்க பொழுதா? வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கங்க. புளு கலர் சட்டை நீங்க தான் மாப்பிள்ளையா? இல்லப்பா இல்லப்பா, இவருதான் மாப்பிள்ள. நான் தான் மாப்பிள்ள.
புழு சட்டை போடுறதுல பளிச்சுனுக்குறாரு, அதனால கேட்டேன். அப்படியா? யோ, நாலுல இருந்து நீ புழு சட்டை போட்டேன்னு வச்சு அவள் தான் தெரிஞ்சுக்கோ. தம்பி, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சுவேன். எப்படி எப்படி எப்படி? எங்க பையன் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான். இந்த பொண்ணு அவனையே வேணான்னு சொல்லிடுச்சு. அப்படியா? ஆமா, கெஞ்சி பார்த்தேன், கதறி பார்த்தேன், ஒன்னும் வேலைக்கு ஆகல. டேய் மகனே, நீ அதிர்ஷ்டக்காரன்டா. கரம்பூச்சனுக்கு காண்டாமிருகம் கடைன்னு பார்த்தா சூப்பர் பொண்ணு கட்டிச்சா. புரோக்கர, நீ முனகிறது என் காதல கேக்குது. 500 ரூபாய் போட்டு தரேன். எப்பா, எனக்கு இப்பதான்டா மனசு சந்தோஷமா இருக்குது. பொண்ணெல்லாம் பாத்துக்கிறவா கூட்டி வர போயிருக்காங்கம்மா. பாருங்க பாருங்க, அதிர்ஷ்டக்காரன் நீங்க. சரிங்க மகனே, ஒரு நாள் உனக்கு கால் அழுத்தணும், இன்னொரு நாள் எனக்கு கால் அழுத்தணும். சரியா? சரிப்பா, சரி சரி. தம்பி, ஏன்பா கன்னத்துல கை வச்சு உட்காந்துட்டு இருக்க? சுசிலாவை பார்க்க வந்த மாப்பிள்ளை வீடு நீங்க தானா? ஆமா ஆமா, மாப்பிள்ள நான் தான். நான் 5 வருஷமா சுசிலாவை ஒன் சைடா லவ் பண்ணிக்கிறேன். ஓ மகனே, பொண்ணு தங்கத்திலயும் தங்கம், சுத்தம் தங்கம்டா. வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம், தரை மீது காணும் யாவும் தண்ணீர் காணும் போல். இந்த பையனும் ரொம்ப நாள் வந்து உட்காந்து கிடப்பான்பா. அது சட்டவே பண்ணாது இவனை. தெரியுதுங்க, பொண்ணு தங்கத்திலயும் தங்கம், தூய தங்கம்னு. மணமகளே மணமகளே வா வா, உன் லெப்ட் காலை எடுத்து வச்சு வா வா, குலமகளே திருமகளே வா வா. ஐயோ, பொண்ணு வந்துடுச்சு. ஐயோ, மாப்பிள்ளை வெக்கப்படுறாரு போது பேசவே மாட்டேங்கிறாரு. சொல்லுங்க அவர்கிட்ட. தம்பி, மாப்பிள்ளை இவர்தான், இவர் என் பையன். மாப்பிள்ளை நீங்க சொன்னதை என் தங்கச்சி ஒத்துக்குச்சு. என்னடா சொல்ற? மாப்பிள்ளை என்னன்னு ஒத்துக்கினுக்குதாம. டேய் மகனே, நான் என்னடா பண்ணேன்? அது ஒத்துக்குச்சு. தங்கச்சியா, மாப்பிள்ளை மாறி போச்சுமா, இப்ப என்ன பண்றதா? பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குமா. என் மகன் தான் மாப்பிள்ளை, நானும் அதே வீட்டுலதான் இருப்பேன். என்னடா சொன்ன? அந்த வீட்டுலதான் நானும் இருப்பேன்னு சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? எக்ஸ்ட்ரா 500 ரூபாய் தெரியா? இதுக்கு மேல நான் பேச மாட்டேன். வாங்கிக்க புரோக்கர் தம்பி, உனக்கு இல்லாததா? அப்புறம் என்ன? ஏமா மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை, கல்யாணம் பண்ணிக்கோ. தங்கச்சி என்னம்மா சொல்ற? என் பையன் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான், அவனையே ஒத்துக்கல, இவனையே எப்படி ஒத்துக்கான்? அண்ணா, நான் அவரே கல்யாணம் பண்ணிக்கிறேண்ணா. என் தங்கச்சியே ஒத்துக்கணா, அப்புறம் என்னப்பா கல்யாணம் வச்சுக்கலாம். என்ன இது? தெரியலடா மகனு. புரோக்கர், என்ன இது? டேய், ஏதோ அவசரப்படாத, நான் கேக்குறேன். ஏமா பொண்ணு எங்க? இதான் என் தங்கச்சி பொண்ணு. இதான் பொண்ணு இதானா? இதுக்காக 10 பேர் போட்டியா? டெஃபினெட்லி, நீங்களே பாத்திருப்பீங்களே. ஏம்பா, 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற உன் பையனே வேணாச்சு இந்த பொண்ணு. ஆம்பா, நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? சுத்தமா நம்பவே முடியலையா? என்னப்பா, என் தங்கச்சி ஓகே சொல்லிருக்குது, என்ன சொல்றீங்க? என்னடா கண்ணு, கட்டிக்கிறியா? இத கட்டி நான் என்ன பண்றது? எனக்கும் அப்படிதான்டா தோணுது. காலம் கடந்த காலாவதி மாத்திர போல்றாது. அண்ணா, கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா இல்லையாமா? ஏமா, உன் அழகுக்கும் திறமைக்கும் உன்னை யாரா வேணாம் சொல்லுவாங்களா? எது அழகு தெரியுமா? ஏன் இது புடி. டேய் இங்க வாடா. ஒழுங்கா சொல்லு, இது பின்னாடி 10 பேர் திரிறாங்க. இது கேள்வி, இது பின்னாடி யார் சுத்துவாங்க? டேய், இது உன் தங்கச்சி இல்லையா? அது வந்து என் தங்கச்சி தான். ஏன்னா போய் சொல்ற? உங்க ஆயா தானே இது? ஆயாவா? என்னப்பா நடக்குதுங்க? ஒண்ணு இல்லையா, ஒண்ணு இல்லையா? ஒழுங்கா சொல்றீங்க, இல்லன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். சொல்லிடுப்பா சொல்லிடுப்பா, போலீஸ்லாம் வேணாப்பா. என்னடா விஷயம் சொல்ற? இது எங்க ஆயா தான், இது பேர்ல சொத்துக்குது, எழுதி கொடுத்தா எழுதி கொடுக்க மாட்டேங்குது. அதுக்கா எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சேன்னா சொத்து எழுதி கொடுக்க சொல்லிச்சு, அதனாலதான் இந்த செட்டப். செட்டப்பா? அந்த மச்சான் ஒருத்தன் வந்தானே, அவன் பணம் கொடுத்து செட் பண்ணதுதான். அப்ப அந்த வாழ்வே மாயம் பாட்டு பண்ண அவன் அதுவும் செட்டப் தான்.
இந்த 2 லட்சம் சம்பளக்காரன் தானே அந்த கெல்ட்டு பையன். ஏய் நம்ம தானே சொல்றாங்க வந்துச்சு கொடுப்போம். அதுவும் செட்டப்பு தான் 5000 ரூபாய் வாங்கினாங்க. ஆடோ பாவி, மொத்தத்துல கருவாட்டு முள்ள தலையில கட்டலான்னு பாத்தியாடா நீ? எல்லாம் ஒரு ஜான் வயிற்றுக்கு தாங்க. டேய் டிரான்ஸ்பாரம் மண்டையா, என் பையனுக்கு போய் இந்த மாதிரி பொண்ணை காட்டியாடா? என் பெரிய உலகம் உங்க இதே கல்யாணம் பண்ணி சொல்லாது, வேற எதுவும் கிடைக்காது. வாடா மகனே, உனக்கு ஒரு பிச்சை காட்சியாவது நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். வாடா. பாத்திரா பிச்சை காசு அந்த பிட் பாக்கெட் அடிச்சிட்டு போறீங்க. புரோக்கர என்ன இப்படி ஆகி போச்சு? டேய் இதான் விஷயம் முதல்ல சொல்லியிருந்தா நானே சொத்து வாங்கி கொடுத்துருப்பேனடா. எப்படி 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 எப்படியா தூங்கும் போது தலகன் வச்சு ஐத்துல வேண்டிதான் அதா. சூப்பர் ஐடியா இருந்துச்சே. காது பிஞ்சுக்கோ. காது பிஞ்சினா கூட அரசவரும் இருக்குதா. டேய் போங்கடா போங்கடா. ஐயோ, ஐயோ, ஐயோ.